இன்னைக்கு நாம கிளாஸ் 8 சான்ஸ்கிரிட் நியூ என்சிஆர்டி சிலபஸ் தீபகம் புக்கினுடைய லெசன் 4 தான் பார்க்க போறோம். சதுர்த்தக பாட்டக. லெசனோட பேரு பிரணம் யோ தேச பக்தோ அயம் கோப பந்துர் மகாமனாக. பிரணம் யோ அப்படின்னா பவ் டவுன், சல்யூட் பண்ணுங்க. யாருக்கு? தேச பக்தோ அயம். அயம்னா திஸ் பர்சன், இந்த தேச பக்தரான பேட்ரியாட்டிக் ஃபீல் உடைய கோபபந்து, அவரோட பேரு கோபபந்து. மகாமனாக அப்படின்னு சொல்றாங்க. மகாமனாக அப்படின்னா கிரேட் மைண்டட் பர்சனான கோபபந்து அப்படின்ற இந்த தேச பக்தருக்கு பிரணாம் பண்ணுங்க அப்படின்றதா லெசனோடைய பேர். இப்போ இந்த லெசன்ல நமக்கு டைட்டில் படிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ட்டு. கோபபந்து அப்படின்றவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அவரை பத்தின ஃபுல் டீடைல்ஸ், அவர் எப்படியெல்லாம் நம்ம கண்ட்ரிக்கு என்ன சேவை பண்ணியிருக்காரு, அவருடைய பேட்ரியாட்டிக் ஃபீலினுடைய இம்பார்ட்டன்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ லெசனுக்கு போகலாம். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன், டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் கான்வர்சேஷனோட கொடுத்துருக்காங்க. ஏகதா ஜலப்லாவ பீடிதானாம் சகாயார்த்தம் शिक्षिकाः छात्राश्च சபாகாரே சர்ச்சாம் குருவந்தி. ஏகதா ஒன்ஸ் என்ன நடக்குது அப்படின்னா, ஜலப்லாவ அப்படின்னா ஃப்ளட்டுன்னு அர்த்தம். வெள்ளம் வந்துடுது, ஒரு இடத்துக்கு வெள்ளம் வந்துடுதுன்னு சொல்றாங்களே, நிறைய தண்ணி வருது இல்லையா, அதுதான் ஃப்ளட் இல்லையா. ஜலப்லாவ பீடிதானாம், ஸோ அதில் விக்டிமா இருக்கிறவங்க, அந்த ஃப்ளட்டில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சகாயார்த்தம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சிக்ஷிகா சாத்ராஷ்ச, சிக்ஷிகா டீச்சரும் ஸ்டூடெண்ட்ஸும் சபாகாரே சர்ச்சாம் குருவந்தி, ஆடிட்டோரியமில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளட் வந்திருக்கு, நம்ம எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஆடிட்டோரியமில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். நமஸ்தே சாத்ராக யஸ்தனீம் வார்த்தாம் ஸ்ருதவந்தக கிம். யஸ்தனீம் அப்படின்னா எஸ்டர்டே, நேத்தினுடைய நியூஸை, ஸ்ருதவந்தக கிம் கேட்டீங்களா. நமஸ்தே சாத்ராக, எல்லாருக்கும் வணக்கம், நேத்துக்கான நியூஸை நீங்கள் கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் கிட்ட டீச்சர் கேட்குறாரு. நமோ நமஹ ஆச்சாரிய. ஒடிஷா ராஜ்யஸ்ய கேந்திராபடா ஜனபதே மகாநத்யாம் பயங்கரஹ ஜலப்லாவஹ சம்பூதஹ ஜலபலாவேன தத்ர மஹதி ஹானிஹி சஞ்சாதா. ஸோ அந்த சார் கேட்ட உடனே ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுறாங்க. நமோ நமஹ ஆச்சாரியே, வணக்கம் ஆச்சாரிய. ஒடிஷா ராஜ்யஸ்ய, அதாவது ஒரிசா ஸ்டேட்டில் கேந்திரபடா ஜலபதே, ஜனபதே அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட்னு அர்த்தம். ஸோ கேந்திரபடா அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் மகாநதியாம் பயங்கரக ஜலபலாவ, மகாநதியினுடைய நிறைய ஃப்ளட்டு, ரொம்ப ஒரு சிவியரான ஒரு ஃப்ளட் வந்திருக்கு, ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு வெள்ளம் வந்திருக்கு. சம்பூத்தக அப்படின்னா நடந்திருக்கு. ஜலப்லாவேன தத்ர மஹதி ஹானி சஞ்சாதா, இந்த வெள்ளப்பெருக்கால் என்ன இருக்கு அங்கே, தத்ர அங்கே, மஹதி ஹானி ரொம்ப பயங்கர டேமேஜ் ஆயிடுச்சு, ரொம்ப நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சஞ்சாதா, இவங்க அந்த நியூஸ்ல கேட்டதை பத்தி இவங்களும் சொல்றாங்க. ஆம் ஹிமானி தம் சத்தியம் வதசி. ஆமா ஹிமானி, நீ சொன்னது கரெக்டு தான். ஜலப்லாவேன வாசகிருஹாணி நஷ்டானி கேச்சித் அஸ்வஸ்தாக சிகித்சாலயே மிருத்யூனா சக யுத்யந்தே. சார் என்ன சொல்றாரு, ஜலப்லாவேன இந்த ஃப்ளட்டால வாசகிருஹானி அப்படின்னா குடியிருப்பு ஸ்தலம் சொல்லுவாங்க, அதாவது குடியிருக்கிற வீடுங்கள்லாம் நிறைய இருக்குல்ல, அந்த லிவிங் குவார்டர்ஸ்ன்னு சொல்றோம். வாசகிருஹானி நஷ்டானி, இந்த ஃப்ளட்டால நிறைய லிவிங் பிளேசஸ் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. கேச்சித் அஸ்வஸ்தாக, ஸோ நிறைய பேர் எப்படி ஆயிட்டாங்க, அஸ்வஸ்தா அப்படின்னா உடம்பு சரியில்லாம, சிகித்சாலையே மிருத்யூனா சக யுத்யந்தே, ஹாஸ்பிட்டல்ல மிருத்யூனா அப்படின்னா டெத்து கூட போராடிட்டு இருக்காங்க. யுத்யந்தேனா ஃபைட் பண்றாங்க. இடத்துல ஃபைட் பண்றாங்க என்ன மீனிங் சொல்றாங்க, ஸோ அவங்க வாழ்வா சாவான்னு இருக்கிறாங்க நிறைய பேர். அந்யச்ச அனாஹாரேன கஷ்டம் சகந்தே, இன்னும் கொஞ்சம் பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னா அன்ன பிளஸ் ஆஹாரேனு பிரிக்கணும். அப்படின்னா ஆகாரம் இல்லாமல்னு அர்த்தம். ஸோ உணவே இல்லாம கஷ்டம் சகந்தி, கஷ்டப்படுறாங்க. ஸோ ஃப்ளட் எல்லாமே போயிடுச்சுன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் சொல்றாங்க. பகவ கிரகபாலிதாக
பஷவோ அபி நதி ஸ்ரோதசா பிரவாஹிதாக மிருதாஷ்ச பஹவஹ கிரகபாலிதாக பஷவோ அபி. ஸோ நிறைய டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸும் கூட என்ன ஆகுதுன்னா நதி ஸ்ரோதசாக, அதாவது அந்த ரிவரோட கரண்ட் ரிவரால் அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர் ஃப்ளோ ஆகுது இல்லையா, பிரவாஹிதாக அதுலேயே அப்படியே வாஷ் அவே பண்ணி போயிடுச்சு. மிருதாஷ்ச அது இறந்தும் போயிடுச்சுன்னு சொல்கிறார். மகோதயே தே சம்பிரதி அதிதுக்கிதாக பவேயுஹு கலு. ஸோ உடனே பசங்க என்ன சொல்கிறாங்க, மகோதயா டீச்சர் ஏ சம்பிரதி அதிதுக்கிதாக பவேயு கலு, இது வந்து ரொம்ப இப்போ இது ரொம்ப துக்கமான ஒரு விஷயமா கூட இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு சார் என்ன சொல்கிறாரு பாருங்க. சத்யம் அசோக் தே சர்வே அதி துக்கேன ஜீவந்தி. ஆமாம் அசோக், அவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தில் தான் வாழ்கிறாங்க. அஸ்மாபிஹி யதாதிருஷானாம் துக்கிதானம் சகாயதா கரணியா. ஸோ நம்மளும் கூட என்ன பண்ணணும், யதாதிருஷானாம் இந்த மாதிரி சஃபர் ஆகிறவங்களுக்கு சகாயதா கரணியா நம்மளும் செய்யணும். கரணியா அப்படின்னா ஷுட் டூன்னு அர்த்தம், நம்மளும் ஹெல்ப் பண்ணணும். யதா உத்கலமணிஹி கோபபந்துஹு ஜலபலாவ பீடிதானாம் அகுண்டம் சேவாம் கிருத்வா அத்யாபி ஜனமானசேஷு சமாதிரிதோ அஸ்தி. ஸோ நம்மளும் இதே மாதிரி ஹெல்ப் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா யதா உத்கலமணிஹி கோபபந்துஹு, கோபபந்துஹுன்றது அவருடைய பேர், உத்கலமணிஹின்றது அவருடைய ஒரு பட்டம், அது ஒரு டைட்டில் மாதிரி அவர் கொடுத்துருக்காங்க, ஹானர் பண்ணது. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஜலபலாவ பீடிதானாம், இந்த மாதிரி ஃப்ளட்டில் அவஸ்தப்பட்டவங்களுக்கு சஃபர் ஆனவங்களுக்கு அகுண்டம் சேவாம் கிருத்துவா ரொம்ப ஜெனரஸாக அவர் வந்து சேவை பண்ணியிருக்காரு. சேவை பண்ணதுனால அத்யாபி, அத்ய பிளஸ் அபி, இப்பவும் கூட ஜனமானசேஷு ஜனங்களுடைய மனசுல சமாதிருத்தஹோ அஸ்தி, சமாதிருத்தஹ பிளஸ் அஸ்தி, இப்பவும் கூட அவர் மக்களுடைய மனசுல ரொம்ப ஹானரபிளா இருக்கிறார், ரெஸ்பெக்ட் பண்ணப்படுறாரு அப்படின்னு சொல்றாரு. சத்யம் அசோக் தே சர்வே அதி துக்கேன ஜீவந்தி அஸ்மாபி யதாதிருஷம் துக்கிதானாம் சகாயதா கரணியா. நம்மளும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். எப்படி உத்கலமணிஹி கோபபந்துஹு ஜலபலாவ பீடிதானாம் அகுண்டம் சேவாம் கிருத்துவா, எப்படி வந்து அந்த கோபபந்துஹு அப்படின்றவர் இந்த மாதிரி ஃப்ளட்டில் அவஸ்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ஜெனரஸாக சேவை பண்ணி அத்யாபி இப்பையும் கூட ஜனமனசேஷு ஜனங்களுடைய மனசில் சமாதிருதோ அஸ்தி ஹானர் பண்ணப்படுறாரோ, ரெஸ்பெக்ட் பண்ணப்படுறாரோ, அதே மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே குழந்தைங்க என்ன கேட்குறாங்க பாருங்க, மகோதயே ஏஷக கோபபந்துஹு கஹ. ஸோ டீச்சர் இவர் யார், இந்த கோபபந்து அப்படின்றவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ உடனே டீச்சர் என்ன சொல்றாரு, அவருடைய பிக்சரை காமிச்சு சொல்றாரு, பவந்தஹ சர்வே ஏதத் சித்திரம் பஷ்யந்தோ, நீங்க எல்லாரும் இந்த படத்தை பாருங்க, இந்த பிக்சரை பாருங்க. ஏஷஹ அஸ்தி தீனபந்துஹு கோபபந்துஹு, இவர்தான் தீனபந்துஹு. தீன அப்படின்னா வந்து புவர்னு அர்த்தம். புவர் ரொம்பவும் வந்து டிப்ரைவ்டா இருக்கிற பாவப்பட்ட மக்களினுடைய பந்துஹு அப்படின்னு சொல்றாங்க. பந்துனா ரிலேஷன் அர்த்தம். இவர் எப்படிப்பட்டவர், இது வந்து அவருடைய பேரு கிடையாது. தீனபந்துஹுன்னு சொல்றதுமே அவரை வந்து ரொம்ப ஹானர் பண்ணி சொல்றது தான். புவர் பீப்புளுக்கு பந்துவான கோபபந்து, அவரோட பேரு கோபபந்துஹு தான். கோபபந்துஹு சப்ரதீம் வயம் தஸ்ய விஷயே ஜானிமஹ. சம்பிரதீம் நம்ம இன்னைக்கு வயம் நம்ம எல்லாரும் தஸ்ய விஷயே ஜானிமக அவரை பற்றி தான் படிக்க போகிறோம் அப்படின்னு டீச்சர் சொல்கிறாரு. ஸோ சொல்லிட்டு டீச்சர் என்ன பண்ணுறாரு, அவரை பற்றி சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நம்மளும் இன்னைக்கு அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏகதா ஆச்சாரிய ஹரிஹரதாசः सत्यवादी वन विद्यालस्य सर्वान् अध्यापकान् भोजनाय आमन्त्रितवान्. ஏகதா ஒன்ஸ் என்ன நடக்குதுன்னா, ஆச்சாரிய ஹரிஹரதாசக, ஆச்சாரிய ஒரு டீச்சரான ஹரிஹரதாஸ் அப்படின்றது அவருடைய பேர். ஒரு டீச்சர் ஹரிஹரதாஸ் என்ன பண்றாரு, சத்யவாதி வன வித்யாலசிய. ஸோ வன வித்யாலசிய அப்படின்றது அந்த ஸ்கூலினுடைய பேரு சத்யவாதி வன வித்யாலம். ஓகே, சத்யவாதி வன வித்யாலசிய சர்வான் அத்தியாபகான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸையுமே போஜனாய ஆமந்திரித்தவான்.
ஸோ சாப்பாட்டுக்காக விருந்து கொடுக்கறதுக்காக அழைக்கிறார். ஆமந்திரித்தமான அழைக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ எல்லாரையுமே அவர் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறாரு. ஆமந்திரிதாக சர்வே அதித்யः ஹஸ்தபாதாம் ஷாலயித்வா ஆசனேஷு உபவிஷ்டவந்தः. ஆமந்திரிதாக சர்வே அதித்யः. ஸோ அழைக்கப்பட்ட எல்லா அதித்தினா கெஸ்ட் எல்லாரும் ஹஸ்தபாதாம் கை கால்களை ஷாலயித்வா வாஷ் பண்ணிட்டு ஆசனேஷு உபவிஷ்டவந்தः. ஆசனேஷுனா அந்த ஆசனம்னா இருக்கைன்னு அர்த்தம். இருக்கையில் உட்கார்றாங்க சாப்பிட்றதுக்காக. பகுனி சுஸ்வாதுனி வியஞ்சனானி கதலிபத்ரேஷு பரிவேஷிதவா நீ. ஸோ என்ன சொல்கிறாங்க, இப்போ அவங்க சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்க. பகுனி சுஸ்வாதுனி ரொம்ப டெலிஷியஸான வியஞ்சனானி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே கதலிபத்ரேஷு அந்த வாழை இலையில் பரிவேஷிதானி சர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஹசன் கோபபந்துர் வதத். ஸோ சிரிச்சுக்கிட்டே கோபபந்து என்ன சொல்றாரு, அரே அவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு ஸ்லோகன் சொல்றாரு. என்னன்னு பாருங்க. போஜனஸ்ய அதி தோர்லப்யம் ஜீவனாய சுகப்பிரதம் ததர்த்தம் போஜனம் குறியாக மா ஷரீரே தயாம் குரு. போஜனஸ்யனா ஃபுட்டுக்காக உணவுக்காக, அதி துர்லபியம் ரொம்ப ரேர், அதாவது உணவுன்றது கிடைக்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஜீவனாய சுகப்பிரதம். ஸோ நம்ம லைஃப்க்கு எது சந்தோஷம் கொடுக்கும், ஃபுட்டு சாப்பிட்றது தான். ஸோ சிரிச்சுக்கிட்டே ஒரு ஸ்லோகன் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, ஸோ உணவு கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம், லைஃபுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் கூட உணவு தான். ததர்த்தம் போஜனம் குறியாக, அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, பார்க்கறது எல்லாமே சாப்பிட்ருங்க. போஜனம் குறியாக மா ஷரீரே தயாம் குரு, நம்மளுடைய உடம்புக்கு தயவு பண்ணுங்க, கைண்ட் பண்ணுங்க. ஸோ உடம்பு சந்தோஷமாகட்டும், அதனால நீங்கள் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அங்கே உட்காந்து அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறார். போஜனஸ்ய அதி துர்லபியம் ஜீவனாய சுகப்பிரதம் ததர்த்தம் போஜனம் குறியாக மா ஷரீரே தயாம் குரு சொல்லிட்டு அவர் சாப்பிட ஆரம்பிக்கும் போது யதச் சுத்வா சர்வே உச்சைஹி அசித்தவந்தக. இதை கேட்ட உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, சர்வே உச்சைஹி அசித்தவந்தம், எல்லாருமே சந்தோஷமா சிரிக்கிறாங்க, ரொம்ப பலமா சிரிக்கிறாங்க. யசத் சுத்வா அப்படின்னு எப்படி பிரிக்கணும், யதத் ஸ்ருத்வா இதை கேட்டு. அதுதான் எப்படி மாறுது நம்மளுக்கு, இதை வந்து நம்ம சந்தியில படிப்போம். யதத் சுத்வா அப்படின்னு மாறுது. ததானிமேவ பஹிஹி கஷ்சன் கருணத்வன்னி கோபபந்தோஹு கர்ணயோஹு அகுஞ்சத். ஸோ இந்த மாதிரி இவங்க சிரிச்சிட்டு இருக்கும்போது ததானிமேவ, ததானிம் ப்ளஸ் ஏவ, அந்த சமயத்திலேயே பஹிஹினா வெளியில, கஷ்டன் கருணத்வன்னி, ஸோ யாரோ ஒருத்தருனுடைய ஒரு வீப்பிங் வாய்ஸ், ரொம்ப ஒரு கருணையா நிறைஞ்ச ஒரு வாய்ஸ், அழுகிற மாதிரியான ஒரு வாய்ஸ். கோபபந்தோஹு கர்ணயோஹு, கோபபந்துவினுடைய காதுல எக்கோவா கேக்குது, அவருக்கு யாரோ ஒரு அழுகுற சத்தம் கேக்குது. மாதக புபிக்ஷோ அஸ்மி கிருபயா கிஞ்சித் போஜனம் தேஹி தீனத்ரயாத் கிமப்பி ந புக்தம் போஜனம் தேஹி மாதக போஜனம் தேஹி. ஆஹா, இந்த மாதிரியான ஒரு சவுண்டு ஒரு காதில் கேட்குது. என்ன சொல்கிறாங்க, மாதக அம்மா, புபிக்ஷோ அஸ்மி நான் ரொம்ப பசியோடு இருக்கிறேன், கிருபயா கிஞ்சித் போஜனம் தேஹி தயவு பண்ணி எனக்கு ஏதாவது ஃபுட்டு கொடுங்க. தினத்ரயாத் அப்படின்னா 3 நாட்களாகன்னு சொல்கிறாங்க. ஃபார் 3 days கிமப்பி நான் புக்தும், நான் எதையுமே சாப்பிடல. புக்தும்னா கன்சியூம் பண்ண, எதையுமே நான் சாப்பிடல. போஜனம் தேஹி மாதக, எனக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்க. போஜனம் தேஹி ஹாஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஹான்றது ரொம்ப அழுகிற குரல்ல வந்து அவர் சொல்றார். இதி கிரந்தன துவனிம் ஸ்ருத்வைவ தயா விக்லித்த ஹிருதய கோபபந்துஹு அஸ்ருபூர்ண நயனோ அபவத். ஸோ இந்த மாதிரியான இதி கிரந்தன துவனிம் அப்படின்னா ரொம்ப சோகமான அந்த சத்தத்தை, அந்த சவுண்டை, ஸ்ருத்வைவ அப்படின்னா ஸ்ருத்வ பிளஸ் ஏவ கேட்ட உடனே தயா விக்லித்த ஹிருதய, அதாவது ரொம்பவும் தயாவுடைய அந்த ஹார்ட்டுடைய அந்த பர்சனான கோபபந்துஹு, தயா விக்லித்த ஹிருதய கோபபந்துஹு
அஸ்ருபூர்ண நயனோ, ரொம்ப அஸ்ருனா கண்ணீர்னு அர்த்தம். அஸ்ருபூர்ண நயனோ, நயனா கண்கள் இல்லையா? ஸோ கண்கள் நிறைய தண்ணீர் நிறைச்சிக்கிட்டு ஆயிட்டாரு. ஸோ அதை அழுகிற மாதிரி அவர் ஆயிட்டாருன்னு சொல்றாங்க. அவருக்கு இந்த கருணையான வாய்ஸை கேட்கும்போது அவர் கண்கள்லையும் தண்ணீர் வந்துருச்சு. கிமப்பி அவிச்சிந்தைய ஜடிதி ஸ்வஸ்மை பரிவேஷிதம் போஜனம் ஹஸ்தே கிரஹித்வா பஹிராகதவான். ஸோ இந்த மாதிரி கேட்ட உடனே கிமப்பி அவிச்சிந்தி அப்படின்னா எதையுமே யோசிக்காம, சடிதி ரொம்ப குயிக்கா உடனே, ஸ்வஸ்மை அப்படின்னா அவருக்காக பரிவேஷிதம் சர்வ் பண்ண அந்த போஜனம் அந்த ஃபுட்டை ஹஸ்தே கிரஹித்துவா கையில் எடுத்துக்கிட்டு பஹிராகித்தவான் வெளியில் வந்துட்டார். பிக்ஷு கஞ்சன் அந்த பிக்ஷுவும் அந்த மாங்கும் கூட என்ன பண்ணுறாரு, தத் போஜித்தவான் அதை வந்து சாப்பிட்றாரு. ஸோ அவர் கொடுத்த அந்த ஃபுட்டை வந்து அவரும் சாப்பிட்றாரு. ஸோ இதை எதுக்காக நம்மளுக்கு சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ வந்து கைண்ட் ஹார்ட்டட் பர்சனாக இருக்கார் அவர் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்கிறாங்க. அசௌ மகான் சமாஜ சேவக ஆசித் கோபபந்து தாசக. அசௌ மகான், ஸோ அவர் தான் அந்த மகான் சமாஜ சேவக சோஷியல் ஒர்க்கராக இருந்தவர் கோபபந்து தாசக அப்படின்னு சொல்கிறாங்க. असौ सत्यवादी वन विद्यालयस्य अध्यापकः प्रसिद्धेषु पंचमित्रेषु अन्यतमः स्वतंत्रता संग्रामी चासीत्. असौ महान समाज सेवकः आसीत् गोपबंधु दासः. அவர்தான் மகான் சோஷியல் ஒர்க்கராக இருந்த கோபபந்து தாசகன்னு சொல்றாங்க. அசௌ அவர்தான் சத்யவாதி வன வித்யாலயஸ்ய அத்தியாபகः. ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யவாதி வன வித்யாலய் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணவங்களே இவங்கள தான். அதை நம்ம வந்து அவரை பற்றி படிக்கும்போது தெரிஞ்சுக்குவோம். அசௌ சத்யவாதி வன வித்யாலயஸ்ய அத்தியாபகः பிரசித்தேஷு பஞ்சமித்ரேஷு அந்தமः. அவர் வந்து ஃபேமஸான 5 ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர்ன்னு சொல்கிறாங்க. அந்த ஃபேமஸான 5 ஃப்ரெண்ட்ஸ் யாருன்றது லெசனில் உங்களுக்கு கொடுக்கல, பட் அதில் பற்றி இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த 5 ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய ஹரிஹர்தாஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் படித்தோம்ல, எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிட்டவர் அவர். ஆச்சாரிய ஹரிஹர்தாஸ், பண்டிட் நீலகந்ததாஸ், கிருபசிந்து மிஸ்ரா, கோதவரிஷ் மிஸ்ரா அண்ட் பசுதேவ் மொஹபத்ரா அப்படின்றவங்க. ஸோ இந்த 5 மெம்பர்ஸ் உங்களுக்கு புக்கில் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை, நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த 5 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த சத்யாவதி வன வித்யாலயா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணதே இவங்கள தான். என்ன மாடலில் பண்ணாங்கன்னா, குருகுல ட்ரெடிஷனில் அவங்க அந்த ஒரு ஸ்கூலே வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஃபுல் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசாவினுடைய சோஷியல் கல்ச்சர் இதெல்லாமே இம்ப்ரூவ் பண்ணணும், ஸோ பீப்புள் எல்லாருமே நல்லா முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க அந்த ஸ்கூலே அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸ்வதந்திரதா சங்கிராமி சாசித் அப்படின்னா ச பிளஸ் ஆசித்னு அர்த்தம். ஸோ ஸ்வதந்திரதா சங்கிராமியாகவும் இருந்தார், ஃப்ரீடம் ஃபைட்டராகவும் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒடிஷா ராஜ்யஸ்ய புரீஜனபதஸ்ய சாக்ஷி கோபால சமீபே சுஆண்டோ கிராமே ஜென்ம லப்தவான். ஸோ அவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பாருங்க, ஒடிஷா ராஜ்யஸ்ய ஒடிஷா ஸ்டேட்டில் புரீஜனபதஸ்ய புரீஜன அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் சாக்ஷி கோபால சமீபே சாக்ஷி கோபால அப்படின்ற பக்கத்தில் சுவாண்டா கிராமம் அங்கே ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் பிறந்தவர் தான் கோபபந்து. அத்தியன காலாதேவ ச தரித்ரானாம் ரோகிணாம் ச சேவாம் கரோத். அத்தியன காலாதேன அதாவது படிக்கிற சமயத்திலேயே, அவர் படிச்சுட்டு இருக்க அந்த சமயத்திலேயே, தரித்ரானாம் அப்படின்னா புவர் பீப்புள், ரோகிணாம் அப்படின்னா வந்து சிக் பீப்புள், இவங்க எல்லாருக்குமே அவர் சேவை பண்ணியிருக்காரு. சத்யாவதி வன வித்யாலயே ச சாத்ரான் நிஷுல்கம் ஆப்பட்டயத். ஸோ எல்லாருக்குமே ஃபீஸ் இல்லாமல் சொல்லித்தராங்க அந்த சத்யாவதி வன வித்யாலயால. நிரக்ஷரதா தூரிகரணாய சக சததம் யததே ஸ்ம. நிர அக்ஷராத தூரிகரணாய அப்படின்னா இலிட்ரஸியை எராடிகேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். அதாவது படிப்பறிவு இல்லாமல் யாருமே இருக்கக்கூடாது. நிர அக்ஷரதா அக்ஷரதா நிர அக்ஷரதா தூரிகரணாய அதை இல்லாமல் ஆக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, சததம் யத்ததே ஸ்ம அப்படின்னா ரொம்ப கான்ஸ்டண்ட்டாகவே அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார் இந்த விஷயத்தில்.
कार्पास वस्त्र निर्माणाय सह स्वयमेव सूत्र प्रस्तुतिं करोत्. ஸோ கார்பாச அப்படின்னா காட்டன் அர்த்தம். கார்பாச வஸ்திர நிர்மாணாய, ஸோ காட்டன் கிளாத்ஸை வந்து நிர்மாயா சரி அது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக அவரே என்ன பண்ணார்னா அதுக்கான ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சார். ஜன்மபூமி துர்தஷாம் அவலோக்கிய சர்வதா சிந்தாகுலோ பவதி ஸ்ம. ஜன்மபூமி அதாவது அவர் பிறந்த பூமியான அந்த ஒரிசாவினுடைய துர்தஷாம் அவலோக்கியனா பார்த்துன்னு அர்த்தம். பேட் கண்டிஷனை பார்த்து, அவருடைய ஒடிசா ஸ்டேட்டினுடைய பேட் கண்டிஷனை பார்த்து சர்வதா சிந்தாகுலோ பவதி ஸ்ம, எப்பயுமே அவர் ஒரீடாவே இருந்தார். மகாத்மா காந்தேஹி பிரேரணையா भारतीय स्वतंत्र आंदोलने गोपबंधु भागम गृहीतवान. महात्मा गांधी प्रेरणया, ஸோ அவருடைய இன்ஸ்பிரேஷனால, மகாத்மா காந்தியினுடைய இன்ஸ்பிரேஷனால இவரும் என்ன பண்ணுறாரு, பாரதிய சுதந்திர ஆந்தோலனே நம்ம கண்ட்ரியினுடைய இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டில் கோபபந்துவும் என்ன பண்ணுறாரு, பாகம் கிரகித்தவான், அவரும் டேக் பார்ட் பண்ணுறாரு, அவரும் அதில் பங்கு வகிக்கிறார். சக வருஷத்வயம் யாவத் காராவாசம் பிராப்தவான், அவர் 2 வருஷம் கிட்ட என்ன பண்றாரு, ஜெயிலில் இருந்தும் இருக்காரு நம்மளுடைய இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்காக. कारागारे निवसन सह बंधीर आत्मकथा कारा कविता धर्मपद गो महात्म्य नचिकेता उपाख्यान इत्यादीनि बहु प्रेरणादायी पुस्तकानि ओडिया भाषया विरचितवान. காரகாரே நிவசன் சஹ, ஜெயிலில் இருந்தார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஜெயிலில் வசிக்கும் போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பந்தீர ஆத்மகதா காரா கவிதா தர்மபது கோ மகாத்மியா நச்சிகேதா உபாக்கியான் இத்தியாதீனி, இந்த மாதிரியான பகு பிரேரணாதாயினி ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய புஸ்தகானி ஒடியா பாஷையா விரச்சித்தவான், ஒடியா பாஷையில் எழுதியிருந்தார். சர்வதா ஸ்வதேசஸ்யைவ வஸ்திரானாம் வஸ்தூனாம் ச உபயோகம் கிருத்தவான், எப்பயுமே அவர் என்ன பண்ணுவார்னா ஸ்வதேசஸ்ய ஏவ, அதாவது நம்ம கண்ட்ரியினுடைய வஸ்திரானாம் வஸ்தூனாம், துணிகளாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி நம்ம கண்ட்ரியில் தயாரிக்கப்பட்ட அந்த பொருளையோ அந்த துணியோ தான் அவர் உபயோகம் கிருத்தவான், உபயோகம் செய்வார். மரணாசன்னம் ஸ்வபுத்திரமபி விஹாய, மரணாசன்னம் அப்படின்னா இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய ஸ்வபுத்திரமபி விஹாய, அவருடைய சொந்த மகனையும் விட்டுட்டு ஜலபலாவ பீடித்தான் பாரத மாதுஹு சஹஸ்ரஷஹ புத்ரான், அதாவது ஃப்ளட் விக்டிமா இருக்கக்கூடிய பாரத மாதாவின் தௌசண்ட்ஸ் ஆஃப் பிள்ளைகளை, அதாவது என்ன சொல்றாங்க, சஹஸ்ரஷஹ புத்ரான், thousands of sons அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய சொந்த மகனையும் விட்டுட்டு பாரத மாதாவின் மக்களை அவர் என்ன பண்றாரு, உத்தர்த்தும் கிருஹாத், அவங்கள ரெஸ்கியூ பண்றதுக்காக கிருஹாத் பஹிஹி நிர்கதஹ, வீட்டில இருந்து வெளியில வந்தவர் சமாஜ சேவச், அவர் வந்து ஒரு சமாஜ சோஷியல் ஒர்க்கரும் கூட அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃப்ளட் விக்டிமா இருந்த அந்த மக்களை வந்து காப்பாத்துறதுக்காக அவங்க சொந்த மகனையும் விட்டுட்டு வந்தவர், அதனால அவர் சமூக சேவகர் அப்படின்னு சொல்றோம். தேச சேவா தத்பரஸ்ய கோபபந்து வரஸ்ய பிரசித்தம் பிரேரணாதாயகம் வச்சனமதுனாபி ஜனமானசேஷு ராஷ்டிரபக்திம் ஜாகரயதி. தேச சேவா தத்பரஸ்ய, அதாவது எப்பயுமே நம்ம கண்ட்ரிக்கு சேவை பண்றதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய கோபபந்து வரஸ்ய, கோபபந்துவினுடைய பிரசித்தம் பிரேரணாதாயக்கம், ஃபேமஸான அதே மாதிரி இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய வச்சனம் அதுன் அபி, வச்சனம் அதுன் அபி அப்படின்னா வச்சனம் இப்பையும் கூட ஜனமானசேஷு ராஷ்டிரபக்தும் ஜாகரயதி, ஜனத்தினுடைய மனசுல மக்களுடைய மனசுல அந்த பேட்ரியாட்டிக் ஃபீலை அவேக்கன் பண்ணுது. அவருடைய வார்த்தைகள், ஃபேமஸான சில வார்த்தைகள் இன்னும் என்ன பண்ணுதுன்னா ஜனங்களுடைய மனசுல அந்த பேட்ரியாட்டிக் ஃபீலை கொண்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜெயிலில் இருக்கும்போது அவர் எழுதிருந்ததை உங்களுக்கு பிக்சராக காட்டுறாங்க. ஸோ வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்து அவர் செய்த சேவைகள் அதை மாதிரி காட்டுறாங்க. ஸோ அவர் சொன்ன வார்த்தைகள்னு பாருங்கள், ஸ்வதேஷ பூமை மம லீயதாம் தனுஹு,
ஸ்வதேஷ லோகாஸ்ததனு பிராயந்துனு ஸ்வராஜ்ய மார்கே யதி மம அஸ்தி மான்சைஹி பரிபூரிதாஸ்து ச. ஸோ இதில் அவர் என்ன சொல்ல வரார் பாருங்க, பாவார்த்தம் கொடுத்துருக்காங்க. ஸ்வதேசஸ்ய பூமி பாகே மம ஷரீரம் விலீனம் பவது. ஸ்வதேசஸ்ய பூமி பாகே, ஸோ இந்த தேசத்தில், என்னுடைய இந்த கண்ட்ரியில தான், பூமி பாகே மம ஷரீரம், என்னுடைய உடம்பானது இங்கே தான் இருக்கணும்னு சொல்கிறாரு. அதாவது அவருடைய அந்த ஷரீரம் கூட இறந்ததுக்கு அப்புறம் இங்கே தான் புதைக்கப்படணும், டிசால்வ் ஆகணும், இங்கே மண்ணோட மண்ணா கரையணும். தேசவாசினக மம அனுசரணம் குருவந்து. ஸோ இங்கே இருக்கிற தேசவாசிகள் என்ன பண்ணணும், என்னையே ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி இந்த கண்ட்ரிக்காகவே இருக்கணுன்றதை செய்யணும். தேசஸ்ய ஸ்வதந்திரா நிமித்தம் எத்திர எத்திர பிரதிபந்தகாக கர்த்தா சந்தி தே சர்வே கர்த்தாக மம அஸ்திபிஹி மான்சைச்ச பரிபூர்ணாக பவந்து. தேசஸ்ய ஸ்வதந்திரதா நிமித்தம், ஸோ நம்மளுடைய கண்ட்ரியினுடைய சுதந்திரத்துக்காக எத்திர எத்திர பிரதிபந்தகாக கர்த்தாக சந்தி, எவ்வளோ எவ்வளோ பிட்ஸ், அதாவது எவ்வளோ எவ்வளோ குழிகள் தோண்டப்படுதோ, ஸோ அந்த குழிகள் எல்லாம் தே சர்வே கர்த்தா, ஸோ அந்த குழிகள் எல்லாமே மம அஸ்திபிஹி மான்சைச்ச, என்னுடைய போன்ஸாலும் என்னுடைய ஃப்ளஷாலும் ஃபில் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி, என்னோட சரீரமே இங்கேயே தான் கரையணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடாக பேட்ரியாட்டிக் ஃபீலிங்கோடு அவர் இருக்கார் சொல்கிறாங்க. தேசஸ்ய ஸ்வதந்திரதா நிமித்தம் எத்திர எத்திர பிரதிபந்தகாக கர்த்தாக சந்தி தே சர்வே கர்த்தாக, ஸோ அந்த குழிகள் எல்லாம் என்னுடைய ஃப்ளஷால் அடைக்கப்பட்டோம், என்னுடைய உடல், என்னுடைய போன்ஸு, என்னுடைய ஃப்ளஷ் கூட இந்த கண்ட்ரிக்காக இருக்கணும் அப்படின்றத இந்த ஸ்லோகனில் சொல்கிறாங்க. असौ सत्यावादी वन विद्यालयस्य दरिद्र नारायण सेवा संघस्य सत्यवादी मुद्रणालयस्य समाजः इति दैनिक वार्तापत्रस्य च प्रतिष्ठता आसीत्. सो असौ, सो இந்த சத்யவாதி வன வித்யாலயஸ்ய, ஸோ இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்யவாதி வன வித்யாலய எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் அப்படின்னு சொல்கிறோம். தரித்திர நாராயண சேவா சங்கஸ்ய, ஸோ அதே மாதிரி தரித்திர நாராயண சேவா அப்படின்னு ஒரு சங்கமும் ஆரம்பிச்சிருக்காரு. சத்யவாதி முத்ரணாலயஸ்ய சமாஜ, ஸோ சத்யவாதி பிரிண்டிங் ப்ரௌஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, பிரிண்டிங் ஹவுஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இது தைனிக் வார்த்தாபத்ரஸ்ய ச பிரதிஷ்டதா அஸ்தி, அது மட்டும் இல்லாமல் ஒரு டெய்லி நியூஸ் பேப்பருடைய ஃபவுண்டராகவும் அவர் இருந்திருக்காரு. சமாஜः इति दिनपत्रिका शताधिक वर्षेभ्यः अधुनापि प्रतिदिनं प्रकाशयति. समाजः इति, सो समाज அப்படின்னு சொல்லக்கூடிய தினபத்திரிகா டெய்லி நியூஸ் பேப்பரை கூட शताधिक वर्षेभ्यः ஃபார் மோர் தென் 100 years அதுனா அப்பி, இப்பவும் கூட அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த டெய்லி நியூஸ் பேப்பர் இப்பவும் கூட அதுனா அப்பி பிரதிதினம் பிரகாஷியது, இப்பவும் பப்ளிஷ் பண்ணப்படுது. சமாஜ சேவாயை தேச சேவாயை ச தஸ்ய ஆசிம் தியாகம் அனுபவன் வைஜானிகः ஆச்சாரியः பிரஃபுல்லச்சந்திரராயः கோபபந்துக்கும் उत्कलमणिः इति उपाधिना सम्मानितवान्. சமாஜ சேவாயை தேச சேவாயை, சொசைட்டிக்காகவும் கண்ட்ரிக்காகவும் அவ்வளோ சேவை சர்வீஸ் பண்ண தஸ்ய அசீம் தியாகம் அனுபவன், ஸோ அதாவது ஒரு அன்பேரலான ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண இவரை வைஜானிக ஆச்சாரிய, சயின்டிஸ்டான, அதே மாதிரி சயின்டிஸ்டான ஆச்சாரிய பிரஃபுல்லச்சந்திர ராய அப்படின்றவர் கோபபந்தும், இவருக்கு உத்கலமணிஹி அப்படின்ற, உத்கலமணினா என்ன அர்த்தம், உத்கல் அப்படின்றது ஒடிசாவில் இருக்கிற இடத்தினுடைய பேர். உத்கலமணிஹி ஜெம் ஆஃப் ஒடிஷா அப்படின்னு ஒரு பேரை கொடுத்துருக்காரு. இதி உபாதீனா இந்த மாதிரியான ஒரு டைட்டிலை ஹானர் பண்ணி கொடுத்துருக்காரு, சம்மானித்தவான். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. உத்கல ரீ இத்யாக்யாத், இது எப்படி பிரிக்கணும் பாருங்க. உத்கல பிளஸ் மணி பிளஸ் இதி ஆக்யாக, ஆக்யாக அப்படின்னா நோட்டட், ஃபேமஸான, உத்கலமணி இதி ஆக்யாக. ஸோ இந்த மாதிரி பேருடைய பிரசித்தோ லோக சேவக, ரொம்ப ஃபேமஸான சோஷியல் ஒர்க்கரான இவரை
கோபபந்துர் மகாமனாக, கோபபந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராட் மைண்டட் பர்சனை, தேசபக்தோ அயம், தேசபக்தரான இவரை, பிரணம்யோ சல்யூட் பண்ணுங்க, சல்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உத்கல மணிரித்யாக்யாக பிரசித்தோ லோகசேவகः பிரணம்யோ தேசபக்தோ அயம் கோபபந்துர் மகாமனः. ஸோ சில்ட்ரன், இந்த லெசனில் கோபபந்து அவரை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கூடவே சான்ஸ்கிரிட்டோட வேர்ட்ஸும் நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அதனால் திரும்பவும் நல்லா ரீட் பண்ணி லெசனோட எசன்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் வேர்ட்ஸ் அண்ட் கிராமரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் சில்ட்ரன். தேங்க்யூ.